வணக்கம் நேயர்களே. செவ்வாய் பெயர்ச்சி பலன்கள், அதாவது பிப்ரவரி மாதம் 2024 5ஆம் தேதியிலிருந்து செவ்வாய் தனுசு ராசியிலிருந்து மகரம் ராசிக்கு இடப்பெயர்ச்சி அடைகிறார். இந்த செவ்வாய் பயிற்சி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா சில ராசிக்காரர்களுக்கு ருச்சிக யோகம், அதாவது ஒரு 6 ராசிக்காரர்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு திடீர் யோகம், திடீர் ஜாக்பாட்டு, கோடீஸ்வர யோகம், இந்த மாதிரியெல்லாம் நடக்கிறது வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. செவ்வாய் பகவான் தனுசு ராசியிலேருந்து மகர ராசிக்கு இடப்பெயர்ச்சி அடைகிறாருங்க பிப்ரவரி 5ஆம் தேதி. ஏற்கனவே திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி சனி பகவான் அதாவது கும்பம் ராசியிலேயே பயிற்சியாகி ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கிறார். ஸோ மகரம் ராசி அப்படின்னாவே செவ்வாய் அங்கே உச்ச ஸ்தானம் அப்படின்னு சொல்லலாம். அந்த உச்சஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் வரும் பொழுது மேஷம் முதல் மீனம் வரை இருக்கிற ராசிகளுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் இருந்தாலும், செவ்வாய் பயிற்சி அப்படிங்கிறது 10ஆம் வீட்டில் ஒரு பாவியாக இருக்கணும் அப்படின்னு ஜோதிடத்தில் இருக்குங்க. அதாவது கால புருஷ தத்துவத்தின்படி மகரம் ராசிக்கு 10ஆம் வீடு. ஸோ இந்த 10ஆம் வீட்டில் பார்த்தீங்கன்னா செவ்வாய் பயிற்சி, அதனோட அதிபதி மகர ராசிக்கு செவ்வாய் உச்ச வீடு, அது அதிபதி, அந்த வீட்டின் அதிபதி சனி. மகர ராசிக்கு செவ்வாய் அந்த இடத்துல உச்ச வீடு, குருவிற்கு நீச்ச வீடு. இது மேஷம், கடகம், துலாம், மகர ராசிக்காரர்களுக்கு ருச்சிக யோகம், அதாவது செவ்வாய் பார்வை மேஷ கடக சிம்ம ராசிக்கு கிடைக்குதுங்க. இதனால் இன்னும் சில நாட்களில் செவ்வாய் மகர ராசியில் உச்ச பெற்று, அதாவது 5ஆம் தேதி உச்சம் பெற்றாரு, மகர ராசிக்கு வந்தாரு. இது பஞ்சமகா புருஷ யோகங்க. பிறந்த ஜாதகத்தில் செவ்வாய் பகவான் ஒருவரின் லக்னத்திற்கு 4, 7, 10 இந்த வீட்டில் இருக்கும் பொழுது அந்த வீடானது செவ்வாய்க்கு உச்சம் அல்லது ஆட்சி வீடாக இருந்தால் இது ருச்சிக யோகம். பேர், புகழ், செல்வம், செல்வாக்கு அதிகமாகும். அரசாளும் யோகம் அப்படிங்கிறதெல்லாம் கூட தேடி வரக்கூடிய ஒரு அமைப்பு. ஏன்னா நல்ல ஒரு கெத்தாக இருப்பாங்க, நல்லா பவர்ஃபுல்லாக இருப்பாங்க. சொல்கிற வார்த்தைகள் அடுத்தவர்களாக அங்கீகரிக்கப்படும். உடல் வலிமை மட்டுமில்லாமல் மன வலிமை, மன திடம் உண்டாகும். அதே மாதிரி இயலாதவர்களுக்கு தன்னால் முடிந்தவரைக்கே கொடுக்கின்ற ஒரு தயால குணம் அப்படிங்கிறது இவர்களை பொறுத்த வரைக்கும் நிரம்பி இருக்கும் அப்படின்னு சொல்லாங்க. இந்த செவ்வாய் பயிற்சி இந்த 12 ராசிக்காரர்களுக்கு என்னென்ன பலன்கள், மேஷம் ராசி முதல் மீனம் ராசி வரை எப்படிப்பட்ட பலன்களை இந்த உச்சம் பெற்ற செவ்வாய் பகவான் கொடுக்க போகுது அப்படிங்கிறது இந்த பதிவில் பார்ப்போம். நம்மளுடைய சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தோழர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு ஆதரவு கொடுங்க. உங்களுடைய ஆரோக்கியமான கமெண்ட்டு கொடுங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். ஓகேங்களா? வாங்க இந்த ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். செவ்வாய் பயிற்சி 2024 மகரம் மனையில், தனுசு ராசியிலிருந்து மகரம் மனைக்கு செல்லும் செவ்வாய் உச்சம் பெறுகிறார். இது கன்னி ராசிக்கு எப்படிப்பட்ட பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும்? கன்னி ராசிக்கு 4ஆம் வீட்டில் இருந்த, அதாவது தனுசு ராசியில் இருந்த புதன், சுக்கிரன் உடன் இருந்த செவ்வாய் இனி சூரியனோடு இணைந்து உங்க ராசிக்கு 5ஆம் வீட்டில் இருக்கிறதுனால பூர்வ புண்ணியம் அப்படின்னு சொல்லக்கூடிய குலதெய்வ ஆசீர்வாதங்கள் அதிகமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை நீங்க பெறுவீங்க. குடும்பத்தில் மன மகிழ்ச்சி தரும் சம்பவங்கள் நடக்கும். அதாவது வீட்டில், அதாவது கர்ப்பிணி பெண்கள் அப்படிங்கிறவங்க கொஞ்சம் உடல்நிலையில் கவனமாக இருக்கணும். கொஞ்சம் ஆடி ஓடி ஒரு அலைச்சல் திருச்சல், உடம்பை ரொம்ப வருத்துகின்ற வேலைகளை நீங்கள் செய்யாமல் கவனமாக இருக்கணுங்க. அதே போல் ஹீட்டு, உஷ்ணம் இந்த மாதிரி சம்பந்தமான உணவு வகைகளை தவிர்ப்பது நல்லது. உங்களுடைய மனதையும் உடலையும் ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்கு இந்த செவ்வாய் பகவான் உங்களுக்கு அனைத்து ஒத்துழைப்புகளும் கொடுப்பாரு. சகோதர சகோதரிகளின் மங்கள காரியங்களுக்காக
அரும்பாடுபட்டு போராடி வெற்றி அடைய போறீங்க. திருமணம் போன்ற சுப நிகழ்வுகள் அற்புதமாக நடக்கும். அதே போல பூர்வீகத்தில் இருந்த சொத்து சம்பந்தமான விற்கிறது, வாங்கிறது அல்லது ஒரு சேஞ்ச் பண்றது, இந்த மாதிரி விஷயங்கள்ல ரொம்ப நாளாக இழுத்தடிச்சிட்டு இருந்த ஒரு விஷயங்கள், நிலம் சம்பந்தமான, வீடு சம்பந்தமான, சொத்து சம்பந்தமான நிகழ்வுகள், பிரச்சனைகள், இதெல்லாம் விலகி அதிலிருந்து நன்மைகளை கொடுக்க இந்த செவ்வாய் பகவான் காத்திருக்கிறாரு. சின்ன சின்ன விஷயங்கள் நடக்கணுங்கிறதுக்காக அதிகமான எஃபோர்ட் அப்படிங்கிறது போடுவீங்க. அலைஞ்சு திரிஞ்சாவது அந்த காரியத்தை நடத்தி அதுல வெற்றி காண போறீங்க. கண்டிப்பாக இந்த செவ்வாய் பயிற்சி 40 நாள் இருக்குன்னா நீங்க கண்டிப்பாக குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வாங்க. உங்க பேர்ல, உங்க குடும்பத்து பேர்ல ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க. செவ்வாய் பகவான் உங்களுக்கு அருள் ஆசைகளை அள்ளி கொடுக்க போறாரு. குழந்தை செல்வம் இல்லாதவர்களுக்கு குழந்தை செல்வத்தை கொடுக்க போறாரு. அதே போல குழந்தைகளின் உடல் நலனிலும் ஆரோக்கியத்திலும் கவனமாக இருக்கணும். படிக்கும் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அற்புதமாக படிக்க போறீங்க. நீங்க நினைச்ச கோல், நினைச்ச விஷயம், நினைச்ச மாதிரி நடந்து மனதை பரவசப்படுத்தும். உங்களால பெற்றோர்களுக்கு நல்ல மகிழ்ச்சியை கொடுக்க போகின்ற ஒரு செவ்வாய் பயிற்சியாகவே அமைகிறது. இருந்தாலும் கன்னி ராசிக்காரர்களை பொறுத்து 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால காதல் போன்ற சில விஷயங்கள் கண்ணை மறைக்கும். ஸோ நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகளில் கொஞ்சம், ஏன்னா உங்கள் வீட்டில் கேது பகவான் இருக்கார். ஸோ எது செஞ்சாலும் பார்த்தீங்கன்னா ஆன்மீக சிந்தனைகளோடு, கடவுள் வழிபாடுகளோடு நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்தும் உங்களுக்கு வெற்றிகள் தான். ஏன்னா எது இருந்தாலும் கேது ஒரு நேரம் சுறுசுறுப்பாக ஒரு விஷயத்தை எடுப்பீங்க. ஆனால் அதே நேரம் அதில் ஏதாவது ஒரு சின்ன சின்ன தொந்தரவுகள், சில தடங்கல்கள் வந்துருச்சுன்னா மனசு மாறிடும். என்ன இவ்வளோ கஷ்டப்படுறோம், நமக்கு ஒன்றுமே நடக்க மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதுலேருந்து பின்வாங்கிய போகின்ற ஒரு சூழ்நிலையும் வரப்போகுது. ஸோ அதனால் நீங்கள் எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் அதிகமான முயற்சிகள் எடுப்பது நல்ல ஒரு நன்மைகளை இந்த காலகட்டத்தில் கன்னி ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இருக்குங்க. ஸோ முயற்சிகளின் பயனாக உங்களுடைய பூர்வீகத்தின் குலதெய்வங்களின் ஆசைகளோடு செவ்வாய் பயிற்சி உங்களுக்கு மிகுந்த நன்மைகளை செய்ய காத்திருக்கிறார். இது பார்த்தீங்கன்னா ஒரு பொதுவான ஒரு பலன்களை தான் நம்ம சொல்லியிருக்கோம். உங்களுடைய சுய ஜாதகத்தில் இருக்கிற கோள்களை, நிலைகள், தசா புத்திகள் இதெல்லாம் வச்சு 100% ப்ரிடிக்ஷன் சொல்லணும். இதற்காக எங்கிட்ட ஒரு கன்சல்டேஷன் ஜாதகம் பார்த்துக்கணும்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா ஸ்க்ரீனில் இருக்கிற என்னோட வாட்ஸ்அப் எண்ணுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள், மெசேஜ் பண்ணுங்கள். அதற்குரிய கட்டணங்கள் செலுத்தி பார்த்துக்கலாம் நீங்கள் விரும்பினால். சரிங்களா? ஓகே, பாய்.